எல்லாருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோட்டாலும் முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ராம் சினிமாஸுக்கு வந்திருக்கோம். மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் துருவ விக்ரம் அவர்களோட நடிப்பில் பைசன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் கேட்க வந்திருக்கோம். மாரி செல்வராஜ் அவர்களோட சொந்த ஊர் பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ராம் சினிமாஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழா கோலம் மாதிரி தான் இருந்துச்சு. ரசிகர்கள் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சூப்பராக இருந்துச்சு படம், உண்மையில நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற ரசிகர்கிட்ட கேருங்க, நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிறைய இளைஞர்களுடைய தவிப்பு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம். பெரிய இளைஞர்கள் ஃபுல்லாக மிகப்பெரிய வெற்றி அடையே ஆகணும், எந்த சூழ்நிலையிலும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். மிகப்பெரிய பெரிய நடிப்பு. அவர் 2 வருஷம் கபடி முயற்சி பண்ணாரு. அதுக்கு இந்த அளவுக்கு படம் எப்படி இருக்கு? மிகப்பெரிய உழைப்பு, கடுமையான உழைப்பு. உண்மையிலே அவர் பெரிய கிரேட் ஆக்டர். மற்றவங்க கேளுங்க. நல்லா இருக்கு. துருவ விக்ரம் வேற லெவல், சூப்பராக எடுத்துக்காரு அண்ணன். படம் நல்லா சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்குது. படம் ரொம்ப சூப்பர். நல்ல அருமையான ஒரு திரைச்சித்திரத்தை மாரி செல்வராஜ் பண்ணிருக்காரு. வெரி வெரி சூப்பராக இருக்குது. சவுத் தமிழ்நாடுல நடந்த சமூக பிரச்சனையிலிருந்து ஒரு இளைஞன் தன்னுடைய விளையாட்டு மூலயமா எப்படி மேலே வராதுதான் கதை, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் மாரி செல்வராஜ். நல்ல குடும்ப பாங்கான படங்களா எடுத்திருக்கிறாப்புல. எல்லாரும் தென் மாவட்டத்தில் ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய படம். ஜாதி மோதல்கள் இல்லாத எல்லாரும் குடும்பத்தோட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வெற்றி படத்தை 3 மணி நேரமா ஒரு ரசிகர்களும் ஒரு பக்கமும் அசையாம இந்த படத்தை நல்லா கண்டுகளிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பார்த்து இந்த படம் நல்ல மென்மேலும் வெற்றி அடையணும். அவர் கொடுக்குற ஒவ்வொரு படங்களும் நல்ல குடும்ப பாங்கான படங்களா இருக்கு. இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய படமா இருக்குது. நல்ல வரவேற்கத்தக்கக்கூடிய படம். வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கும் போதே புள்ள இருக்கு, கண்ணு கலங்குது. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. பைசன்னு இதுக்குன்னு பேர் வந்துச்சு, அதான் புரியவே இல்லை. தமிழ் பேர் வந்தா நல்லா இருந்திருக்கும். பைசனுங்க இங்கிலீஷ் பேர் டிஃப்ரெண்டா இருக்கு. வணக்கம், நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சிங்காரப்பட்டில இருந்து வரோம். கபடினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்ட ஏழ்மையானதுல இருந்து வந்து எவ்வளோ போராடி வந்திருக்காங்க. ஆகாஷ் விருதை பற்றி வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் கபடி வீரர்களை எல்லாமே பார்க்கணும். எல்லாருக்குமே நான் இருக்கேன். சூப்பர் அண்ணா. படம் பிளாஸ்ட் தலைவர் கொண்டு விட்டாரு. படத்துல புலிக்கு பிறந்தது பூனே ஆகுமாங்கதான் நிரூபிச்சிட்டாரு. விக்ரம் மாதிரியே துரு விக்ரம் தான் நிரூபிச்சிட்டாரு. படம் வேற லெவலு. தியேட்டர் ஃபுல்லா பிளாக் பஸ்டர் தான். படம் வேற லெவல், செம சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பர் படம், சூப்பர். நல்லா இருக்கு. 94 போன ஃபீல் இருந்துச்சு. இந்த மாதிரி கதை யாருக்கும் அமையாதுங்க சார். விக்ரம் அவனுக்கு சூப்பர் அமைஞ்சிருக்கு. நல்ல கதை அமைஞ்சு சூப்பர். வெறித்தனமா இருக்கு, வெறித்தனமா இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கு. அருமைண்ணா, ரொம்ப அருமை. மாரியண்ண வந்து பாட்டுல செதுக்கிட்டாப்ல. எப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எப்படி கீழே இருந்து மேலே போகுதுன்னு பார்த்து படத்தை தரமா பண்ணிட்டாப்ல. அருமையான படைப்பு, வேற லெவல். படம் தரமா இருக்கு. எல்லாரும் தேட்டர்ல வந்து பாருங்க. நேரால படம் எல்லாம் நல்லா வந்து பாருங்க. படம் தரமா இருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பரான படம். ஏன்னா படம் சூப்பரா இருக்கு. இவர் வந்து சில பெருமாள் படம் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் சூப்பர்ண்ணா. ஆமா, இவர் வந்து இந்த ஸ்கூல் டீம் நடிச்சிருக்காரு. சந்தோஷமா இருக்கு. படம் சூப்பராக எல்லாரும் பாருங்க. நடிச்சிருக்காங்க படத்துல. ஆமா, எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து நிறைய நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் பாருங்க. படம் வேற லெவல். சூப்பர் ப்ரோ. படம் சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு. படம் சூப்பருங்க. படம் சூப்பர். படம் நல்லா இருக்கு. அல்டிமேட் சித்தவா படம் தான். படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. சூப்பர். அருமை சார், அருமை அருமை.
படம் தரமா இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் வந்து ஃபேமிலியா வாட்ச் பண்ணுங்க. அருமையான படைப்பு, கண்டிப்பா பாருங்க எல்லாரும். நல்லா பாருங்க. அருமையா இருக்கு. காலமடம் சூப்பர், வேற லெவல் ப்ரோ. சூப்பர், நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர் சூப்பர், பார்க்கக்கூடிய படம் எல்லாரும். அருமையா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர், ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அருமையா இருக்குண்ணே படம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு படம். எப்படி ஒரு கான்ட்ரவர்சியான போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து எப்படி வாழ்வியலை கொண்டு வரணும், எந்த விதமா நம்ம முன்னேறணும், யாருமே பகை இல்லை இங்க, எல்லாருமே உறவுகள் தான். அதை வந்து ஆணித்தரமா எல்லா படத்துலயுமே மாரியண்ணா சொல்லிட்டு வராங்க, இந்த படத்துலயும் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு வராங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்துருக்காங்க. கடைசி 20 நிமிஷம் தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கடைசி 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா சீட்டு நுனியில உட்கார்ந்துருந்தோம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல கூப் ஸ்பம்ஸ் இருந்துச்சு. இங்க வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவர் தென் மாவட்டத்தை மட்டும் படம் இருக்காரு, தென் மாவட்டத்தை பத்தி படம் இருக்காரு நினைச்சிட்டு இருக்கோம். உலக சினிமா எடுத்துட்டாரு. இந்த லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ கொண்டு போயிட்டு நம்ம சீட்டு நுனியில உட்கார வச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்த மாதிரி பார்க்க வச்ச ஒரு பெருமையை வந்து மாரியண்ணா செஞ்சிருக்காங்க. நன்றி. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து கண்டிப்பா வந்து படத்தை பாருங்க. நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் வந்து படத்தை பாருங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கபடியை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. கபடியை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து கபடி விரும்பி பாக்குறவங்க வந்து படத்தை பாருங்க. படம் ரொம்ப சூப்பர். மாரி செல்வராஜ். இது வந்து படம் இல்ல, இது ஒரு உண்மை சம்பவம். மணத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு மணத்தி ஊர்ல இருந்து அந்த காலத்துல 90 காலகட்டங்களில் ஒரு மனிதர் வந்து கபடிக்கு மட்டுமே ஆசைப்பட்டு அதுல முயற்சி பண்ணி ஒரு மனிதர் இப்படிதான் வாழ்ந்தாரு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்க வேணும், திருநெல்வேலி தூத்துக்குடி இன்னைக்கு மாவட்டங்கள் 2 ஊருமே பதட்டமான நிலைமையில இருக்கிற காலகட்டங்களில் ஒரு தெளிவான படத்தை இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து விளையாட்டையும் ஸ்போர்ட்ஸையும் நம்பி போனா வாழ்க்கையில ஜெயிக்கலாம், வன்முறை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு திரைக்காவியத்தை 2 மாவட்டத்தை இணைச்சி சூப்பரா வந்து எடுத்திருக்க படம். செம்மையான படம். இது இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். விளையாட்டை மற்றும் ஸ்போர்ட்ஸை நம்பி மட்டும் இளைஞர்கள் போனா கண்டிப்பா நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறத காட்டியிருக்காங்க. டைரக்டர் ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த டைரக்டர் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி படம் கொடுத்திருக்காரு. வருங்கால இளைஞர்கள் இதை பார்த்து மாற வேண்டும். இந்த நாடும் தமிழ்நாடும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சொல்லி எடுத்துக்காட்டான ஒரு படமா இருக்கு. பெரிய சூப்பர் படம். இது நல்ல வெற்றி படம். எல்லாருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காது. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி நெல்லை ராம் சினிமாஸ்ல மாரி செல்வராஜ் அவர்களோட பைசன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் படம் பார்த்து வந்துருக்காங்க. ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆனா படம் எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்கு. அதாவது ஒரு கிராமத்திலிருந்து ஒரு இளைஞன் வந்து அதாவது படிச்சு முன்னேறணும், விளையாட்டுல முன்னேறணும், பல தடைகள்லாம் இருக்கும். அதாவது ஊரை விட்டே வெளியே வராம முடியாம இருக்கும். பல இளைஞர்கள் அப்படி வர முடியாம இருக்கிற படம் தான் இந்த பைசன் படத்தை வந்து இப்போ விளையாட்டுத்துறையிலும் சரி, கல்வியில எல்லா இடத்துலயும் உயர்வு போதுக்கு அந்த இளைஞர்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இந்த படம் வந்து உண்மையிலே ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ துருவ விக்ரம் வந்து 2 வருஷமா கஷ்டப்பட்டு கபடி பிராக்டிஸ்லாம் பண்ணாரு. அவர் கஷ்டப்பட்டதுக்கும் ஸ்கிரீன்ல எப்படி பலன் இருக்கு? பயங்கரமா ரிசல்ட் பயங்கரமா கொடுத்திருக்காங்க. உண்மையிலே துருவ விக்ரம் வந்து அதாவது உண்மையான கபடி விளையாடுறது எப்படி இருப்பானோ அதே மாதிரி செதுக்கியிருக்காங்க அவரை. உண்மையான அதாவது ஒரு கிராமத்து இளைஞன் வந்து எப்படி மூர்க்கமா விளையாடுவான், அந்த மூர்க்கத்துக்கான உடல் அமைப்பு அனைத்துமே துருட்ட இருக்கு. அதனால வருங்காலத்துல உண்மையில அவர் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நடிப்புல உண்மையிலே உச்சத்து போவார் நாங்க நம்புறோம். உண்மையில நல்லா இருக்கு. இந்த படத்துல வர எமோஷனல் சீன்ஸ்லாம் உங்க மனதை எப்படி தாக்கி இருக்கு? கண்டிப்பா நானே ஒரு கிராமத்துல இருந்தா ஒரு போட்டி தேர்வுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கேன். பல தடைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த எமோஷன்ல பயங்கரமா எனக்கு கனெக்ட் ஆகுது. தகப்பன் வழியா சரி, அக்கா வழியா சரி, அண்ணன் வழியா சரி, பயங்கரமா கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த எமோஷன் வந்து நம்ம வாழ்ந்திருக்கோம் அந்த இதோட, அதனால அது ஈஸியா கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு கிராமத்து இளைஞனுக்கும் சரி, நகரத்தில் வாழக்கூடிய இளைஞனுக்கும் சரி, கிராமத்திலிருந்து நகரத்தை தேடி போயிருப்பாங்கல்ல, அந்த இளைஞனுக்குலாம் பயங்கரமா எமோஷனலா அட்டாச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஆனா பைசன் மூவி எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? படம் வந்து வேற லெவலு. இதுக்கு முன்னாடி வந்து மாசிலவாஜி அவர் படத்துல வந்து ரொம்ப சோகம் இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு.
குரு விக்ரம் வந்து கபடி பிளேயராகவே வாழ்ந்துட்டாரு, அதான் உண்மைன்னு சொன்னேன். அப்புறம் பசுபதி வந்து உண்மையான அந்த தென்னாடு தேசத்தில் உள்ள அப்பா மாதிரியே, ஒரிஜினல் அப்பா மாதிரியே வாழ்ந்துட்டாரு. எல்லாருமே கேரக்டர் எப்படின்னா யாரோ நடிப்பு கூட்டு வந்த மாதிரிலாம் இல்லை, ஒரிஜினலாகவே நடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் இங்கேருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு இந்த அர்ஜுனா அவார்டு வாங்க போனதெல்லாம் வந்து சொசைட்டியில் அந்த டைமில் நடக்க அந்த பிரச்சனைகள், அந்த சமுதாய பிரச்சனைகள் எப்படிலாம் கையாண்டிருக்காருங்கிறத கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. இன்னொரு சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இது முன்னாடியே இருந்த பகை, அந்த பகையை வந்து நம்ம இப்போ வந்து கொண்டு வர வேண்டாம், முன்னேறதோன்னா நம்ம வழிகாட்டணும். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை, இன்னொரு சமுதாயம் இல்லாமல் இந்த சமுதாயம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாருமே தேவை அப்படிங்கிறதையும் நிறைய பாயிண்ட், ஒரு வார்த்தை பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்துருக்காங்க. அமீரோட கேரக்டரும் லாலோட கேரக்டரும் படத்துல எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது? அவரு அமீரோட கேரக்டரும் வந்து ஆமா, அவர் வந்து அங்க வேற எங்கேயும் இருந்து வந்த மாதிரி, இங்க உள்ள எங்க கூட இருந்த ஆள் மாதிரி தான் இருந்தாரு. அவரும் அதே மாதிரி தான். அந்த கேரக்டர் எப்படின்னா அந்த மக்கள் ஒரு ஒரு பகையை வந்து கொண்டு வந்துட்டாங்க, அந்த பகையில அவங்க வாழ்ந்த மாதிரி தான் காட்டாங்க தவிர அவங்க வந்து அந்த பகைக்காண்டி இன்னொருத்தங்க நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கேரக்டருக்குள்ள இல்லவே இல்லை. அதை கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. இசை சந்தோஷ் நாராயணன் இல்லாம வேற ஒருத்தர் இசை பண்ணிருக்காரு. இந்த அவரோட இசையுமே எல்லா பாட்டுமே எல்லா மியூசிக்குமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு, எதுவுமே ஒருத்தர் இல்லாம இல்ல. சூப்பர் படம், எல்லா கேரக்டரும் எல்லாருமே பார்க்கலாம். யாரும் இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் கிடையாது. படத்துல எந்த இடத்துலயுமே சலிப்பு தட்டல, டபுள் அங்க இங்க எல்லா பக்கமும் அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி சலிப்பு தட்டாம கரெக்டாக கொண்டு போய் நல்லா அருமையா முடிச்சிருக்காரு படத்தை, எல்லாருமே பார்க்கலாம்.